Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா TNTU தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் B.Ed M.Ed மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் B.Ed மாணவர்களுக்கான டெலகிராம் குரூப் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. B.Ed அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே இருக்குது. என்ன அப்டேட்னா TNTU B.Ed M.Ed டிகிரி எக்ஸாமினேஷன் மே ஜூன் 2020 கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட் இன் பர்சன். அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற அந்த அப்ளைடர் காலேஜஸ்க்கு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. என்ன சர்க்குலர்னா, அதாவது மே ஜூன் 2020 ஆன்லைன் மூலமாக எக்ஸாமினேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமினேஷனுக்கான மார்க் ஷீட்டு, ஃபர்ஸ்ட் இயர் மார்க் ஷீட்டு, செகண்ட் இயர் மார்க் ஷீட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரொவின்ஷியல் மார்க் ஷீட்டு, டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போக சொல்லியிருக்காங்க. உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய உங்கள் பிரின்சிபல் கீழே யாராவது ஒரு ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து TNTUவில் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் ஷீட்டு, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்க் ஷீட்டு, ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது குறித்து தான் வந்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் பை டைரக்ஷன் டு இன்ஃபார்ம் தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட் பிரிட்டைனிங் B.Ed M.Ed டிகிரி எக்ஸாமினேஷன் மே ஜூன் 2020 ஆர் இஷ்யூடு. அதாவது மே ஜூனில் M.Ed செகண்ட் இயர் அதே மாதிரி B.Ed செகண்ட் இயர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அந்த காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஃப்ரம் யுவர் காலேஜ் கலெக்ட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் காலேஜ் கேண்டிடேட் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. M.Ed B.Ed. சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ரிக்வஸ்டட் டு சென்ட் யுவர் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அலாங் வித் அவங்களுடைய ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த அத்தாரிஸ்ட் லெட்டர் அதுவும் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 3/3/2021 டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 5 மணி வரைக்கும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, தருமபுரி. சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2021 10:30 5 மணி வரைக்கும் யூனிவர்சிட்டி ஒர்க்கிங் டைமு. அதில் வந்து எந்தெந்த காலேஜஸில் கொடுக்குறாங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, அரியலூர், பெரம்பலூர், கரூர் இவங்களுக்கு வந்து கொடுக்காதா சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அடுத்து 5/3/2021 10:30 5 மணி வரைக்கும் நாகப்பட்டினம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, திருவாரூர். சரிங்களா? அடுத்து கீழே 6/3/2021 ஈரோடு, புதுக்கோட்டை, மதுரை, கோயம்புத்தூர். அடுத்து 8/3/2021 சேலம், திருச்சி, திண்டுக்கல், சென்னை, வேலூர். 9/3/2021 திருவண்ணாமலை, விழுப்புரம், கூடலூர், காஞ்சிபுரம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த மார்க் ஷீட் வந்து கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் காப்பி அத்தாரிசேஷன் லெட்டர், அந்த லெட்ரு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபார்மெட்டு. இந்த லெட்ரு தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஃபேக்கல்ட்டி. சரிங்களா? ரெப்ரஸன்டேட்டிவ் பிரின்சிபல்கிட்ட வாங்கிட்டு போய் TNTUவில் போய் இந்த மாதிரி மார்க் ஷீட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது மெயினாக யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2019-20 சரிங்களா அந்த பேஜஸ்க்கு தான் M.Ed செகண்ட் இயர் அதே மாதிரி B.Ed செகண்ட் இயர் இவங்களுக்கான அந்த மார்க் ஷீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M.Ed ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃபரிங் M.Ed ப்ரோக்ராம் TNTU சப்மிஷன் ஆஃப் M.Ed செமஸ்டர் 1 ரிசர்ச் ப்ரொபோசல் ஃபார், அதாவது அந்த ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்குது. As per the request from various college education offering the M.Ed degree program, last date for submitting research proposal students admitted during 2020-21 செமஸ்டர் பேட்டர்னில் 15/3/2021. ஸோ இது வரைக்கும் வந்து டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோசல் கைட்லைன்ஸ் அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் த ப்ரொபோசல் ஃபார்மெட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. காலேஜ் கோடு, நேமு, டைட்டில் ஆஃப் ப்ரொபோசல், அதே மாதிரி எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் நம்பரு, நம்பர் ஆஃப் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ப்ரொபோசல் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி கீழே சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட், சிக்னேச்சர் ஆஃப் கைடு, சிக்னேச்சர் ஆஃப் மெம்பர் 1, சிக்னேச்சர் ஆஃப் மெம்பர் 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கீழே லிஸ்ட் ஆஃப் த டைட்டில் ப்ரொபோசல், நேம் ஆஃப் த காலேஜ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, காலேஜ் கோடு, அதே மாதிரி எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டைட்டில் ஆஃப் ப்ரொபோசல்,
டைட்டில் ஆஃப் ப்ரொபோசல் 2, நேம் ஆஃப் த கைடு. ஸோ இதான் வந்து ஃபார்மெட்டு. கீழே வந்து சிக்னேச்சர் மெம்பர் 1, மெம்பர் 2, சிக்னேச்சர் ஆஃப் பிரின்சிபல் வித் த சீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியூலேருந்து வெளியான அப்டேட்டு. சில நிறைய பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, பிஎடுக்கு வந்து கன்சால்டேட் இருக்கா, எம்எட்டுக்கு வந்து கன்சால்டேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. கன்சால்டேட் வந்து கிடையாது. பிஎட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 சர்டிஃபிகேட் தான். அதில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சர்டிஃபிகேட்டு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, கான்வகேஷன், இது 3 தான். உங்களுக்கு கன்சால்டேட் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்போ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ பிஎட் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி பிஜி முடிச்சிருப்பீங்க, சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இப்போ நான் வந்து எம்எஸ்சி வந்து முடிச்சிட்டேங்க சார், இப்போ வந்து நான் பிஎட் மார்க் ஷீட் எனக்கு எதுவுமே இல்லை, நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்டியும் உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா. ஒன்லி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போயே சொல்லிடுறேன், பிஎஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டவங்க ஆல்ரெடி எம்எஸ்சி முடிச்சுட்டும் ஒரு சில பேர் பிஎட் வந்து செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான், சரிங்களா. இதான் வந்து அப்டேட் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.